நம்ம குருநாதரை ரொம்ப சத்தியத்துக்கு கட்டுப்பட்டவர். ஒரு வார்த்தை சொல்லுவார், நிராசை தாண்டா ஞானம்னுவார், தேவையற்றவன் தாண்டா தெய்வ ஸ்வரூபம்னுவார். ஆமாம், தேவையற்றவன் தான் தெய்வ ஸ்வரூபம். குருநாதரோட உபதேசத்தில் சத்தியம் இருக்கிறது ஜாக்கிரதை, சத்தியம்தான் உன் சுயரூபம், சத்தியத்தை பின்பற்றி கெட்ட குணங்களை அகற்று, கெட்ட குணங்களை அகற்றி நல்ல வகை வாழ், அன்பு ஊறும் இடத்தில் தெய்வம் இருக்கும் சொல்லுவார். அதுக்கடுத்து பெரிய பெரிய ஆளுங்களாம் வந்து பார்த்தா கூட அவர் ஒரே சொல்லலை, அவங்களோட சூழ்நிலையை மாற்றிடுவார். ஏன்பா உன் கடமை என்னப்பா, அதை செய்ப்பா, உலகத்தில் பெரிய விஷயம் அதான்ப்பா, உனக்கு கடவுள் என்ன கடமை விட்டுக்கிறாரு, அதை செய், உன் கடமை என்ன என்று எண்ணி நட, மற்றபடி 16 பேரும் தானே வருன்னுவார். அது ரொம்ப உருக்கமாக சொல்லுவார். அவர் கடமை என்னன்னு நடப்பா, 16 பேர் உன்னை தானாக தேடி வரும்பா, 16 பேரும் உன் கடமை விட்டுட்டீங்கன்னா எதுவும் வராது பண்ணுவார். அவர் நம்ம குரு பூண்டி மகானோட ஆசையை பெற்றதுக்கு அடையாளமாக தவத்துக்கு போகும்போது ஒரு பொருள் எடுத்துகிட்டு போவார். பூண்டி மகானோட ஒரு பாஸ்வேர்டு மாதிரி அவர்கிட்ட போனால் எந்த பொருளும் கெட்டு போகாது. மனுஷன் தயாரித்த பொருளாகட்டும், இயற்கை தயாரித்த பொருளாகட்டும், எதுவுமே அவர்கிட்ட போனால் கெட்டு போகாது. அது மேலே மற்ற ஜீவராசிங்க கூட போகாது, எறும்பு கூட போய் மிக்காது. அது மாதிரி அவர் பெரும் தவம் செஞ்சவர். அதே மாதிரி அவர்கிட்டருந்து தான் எனக்கு அருள் கிடச்சிது, அவர் தான் என்னை இந்த நிலைக்கு எட்டு போனார் அப்படின்னு சொல்லும் போது இவர் சொல்லுவார், நானும் தவத்தில் போனேன்னா ஒரு பொருள் எடுத்து போனால் அது கெடாதுரா, அவர் கொடுத்ததுக்கு அடையாளம் தான், அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், எடுத்து போகிற பொருள் ஃப்ரெஷ்ஷாக தான் எடுத்துன்னு வருவாங்க. அது உள்ளே போய் சமாதி நிலையில் உக்காஞ்சிடுவார். மகான் ஆசீர்வாதத்தில் கிடைச்ச சமாதி நிலைடா. அவர் எங்கே போய் உட்காருவார்? அன்றகுற பூமிக்கு அடியில் ஒரு வீடு, அது உள்ள காற்று கிடைக்காது. இல்லைப்பா, அது உங்கள் ஆசிரமம்? நம்ம ஆசிரமத்திலே இருக்குது அந்த இடம், அண்டர் கிரவுண்டுன்னு நாங்கள் சொல்லுவோம். அது உள்ளே போனால் காற்று கிடைக்காது. காற்றோ கட்டடமாக கட்டியிருக்கீங்களா? இப்போ அதை மண்ணு போட்டு மூடி மேலே கட்டடம் கட்டி விட்டுக்கிறாங்க. அது தரை தான் இருக்குது, இப்போதைக்கு தரையாக தான் இருக்குது, தரை மூடி வச்சுட்டாங்க. யாருன்னா தரங்களாம் வருங்காலத்தை திறந்து வச்சிடலாம் கோயில் திருப்பணியில். அது உள்ளே போனால் அவருக்கு சுவாசம் தேவைப்படாது, உணவோ நீரோ எதுவும் காற்றோ எதுவும் தேவைப்படாது. அவர் தான் சமாதி நிலைக்கு போயிடுறாரு. மீண்டும் அவர் சமாதி நிலை தெளிஞ்ச உடனே அவரே திறந்துன்னு வெளியே வருவார். அப்படி வரும்போது அவரோட முகம் நிலவு மாதிரி பிரகாசிக்கும். அதுதான் பெரிய அதிசயமாக இருக்கும். அன்னைக்கு அவர் யாருக்குன்னா வரவங்களுக்கு விபூதி குங்குமம் இதெல்லாம் கொடுப்பாரு. பெரிய அவர்கிட்ட பெருசாக இருந்தது என்னன்னு கேட்டால் சத்தியம், சத்தியத்தை தான் பெருசாக பேசுவார். அது ஒரு பெரிய அதிசயம். சத்தியம் தாண்டா பெருசு, ஆன்மீகத்துக்கு அதாண்டா முக்கியம். ஆனால் அவர் துறவின்றதுக்கு பெரிய அடையாளமாக அவர் மறைஞ்ச போது ஆசிரமத்தில் 5 ரூபா முழுசாக இல்லை, எல்லாம் தேடி தேடி பார்க்குறாங்க எங்கன்னா ஏன்னா இருக்குதான்னு. ஒரே 5 ரூபா மிச்சம் இல்லை. அதான் துறவிக்கு அடையாளமாக வாழ்ந்தார். கணக்கில் கடைசியாக 0 வந்தால் கணக்கு வெற்றின்ற மாதிரி அவர் கடைசி நாள் பார்த்தா அந்த ஆசிரமத்தில் ஒரே ஒரு 5 ரூபா முழுசாக இல்லை. எல்லாரும் அசந்து போனாங்க அந்த விஷயத்தில். என்னடா அந்த கையம் அதிசயமாக வாழ்ந்துச்சு, ஒன்றும் இல்லை. அப்புறம் அவர் எப்போனா நான் பக்தர்கிட்ட சொல்லுவார், என் மறைவுக்கு பிறகு கூட டெய்லி 10 பேர் வயிறார சாப்பிட்ணுமா அப்படின்னு அவர் அன்றைக்கி சொன்னார். அது இன்றைக்கி நடக்குது. எந்த ஒரு பொருளாதார சூழ்நிலை இல்லாத கோயிலாக இருந்தாலும் 3 வேளையும் தர்மம் நடந்தது அந்த மாதிரி தான் இருக்குது, வழிபாடு நடந்தது அந்த மாதிரி தான் இருக்குது. அது அவரோட சொல் இருக்கிற சக்தி. நான் மறைஞ்சாலும் இதெல்லாம் நடக்கும் அப்படின்னாரு. அது நடந்துக்கிட்டு தாங்குது, காலத்துக்கு நடக்கிறதுக்கு இப்போ எல்லோரும் நம்மெல்லாம் ஒன்றா சேர்ந்து முயற்சி எடுத்துக்கிறோம். ஆனால் உண்மை அவர் சொன்ன சொல்லு பெரிய சக்தி அது. அதுக்கடுத்து நம்ம கோயிலில் ஒரு அதிசயம் என்னென்னா, கஷ்டன்னு வரவங்க சௌக்கியமாகி போனாங்கன்னா அவங்க நாளைக்கு போகிறாங்கன்னா இன்றைக்கே இன்னொருத்தர் கஷ்டன்னு அந்த கோயிலில் அந்த இடத்த பிடிப்பாங்க. ஒருத்தர் போனால் ஒருத்தர் வந்துக்கிட்டே இருப்பாங்க. ஒருத்தர் கஷ்டம் தீர்ந்து போகிறதுக்கு நாளைக்கு போகலான்னு அவங்க ரெடி ஆகும்போது இன்றைக்கி வந்துடுவாங்க. நீங்கள் சொல்கிறது அங்கேயே தங்கிடுவாங்க. அது எங்கள் குரு காலத்துலேருந்து நாங்களும் பார்த்துட்டு தான் இருக்கிறோம். ஒரு குடும்பம் அப்படியே அவரோட அன்பு தாய் அன்பு மாதிரி இருக்கும். சும்மா அப்படி பார்த்துட்டு ஒன்று அப்படியே சரியான இடம்டான்னு மொத்த பேர் வந்துடுவாங்க. அப்படியே மொத்த பேர் அங்கே இருந்து சாப்பிடுவாங்க, அவங்க தொண்டு செய்வாங்க, அவர்கிட்ட இருக்கிற நாலேஜெல்லாம் அவங்க பேசி பேசி உள் வாங்கிக்குவாங்க, வாழ்க்கையை பற்றி தெரிஞ்சுப்பாங்க. மகான் ஆசீர்வாதம் பெற்று அவங்க சௌக்கியம் அடைஞ்சு வாழறதுக்கு போகிறாங்க. நாளைக்குன்னா இன்றைக்கே இன்னொரு குடும்பம் வந்துடும். ஒரு குடும்பம் 2 குடும்பம் கூட வந்துடும். எப்பவுமே ஜனம் இருந்தது இந்த மாதிரியே இருக்கும். இப்போ கூட அது மாதிரி இதே மாதிரி தான் இப்போவும் அதே தான் நண்பா. இப்போ எத்தனை அது மாதிரி குடும்பங்கள் இது பாருங்களேன்.
இதில் என்னன்னா அவர் எனக்கு சொன்னது, வந்தவங்கள அன்பு பாராட்ட வேண்டியது தான் நம்ம வேலை. நீ எந்த ஊர் எந்த பேர் உன் குற்றான்னா உன் பின்னணின்னா நம்ம விசாரிக்கூடாரா, அதெல்லாம் நம்ம அந்த கேம விசாரிச்சிக்கிண்டா, அந்த கேம விசாரிக்கிறது அது விசாரிச்சிக்கும். நம்ம வேலை என்ன, அன்பு பாராட்டணும், அவங்களுக்கு உதவி செய்யணும், சாப்பாடு போடணும், அவங்களுக்கு வழிமுறை காமிச்சு விடணும், அதான்டா நம்ம வேலை அப்படின்னு வர. இன்றைக்கி அதே நடந்துக்கிட்டு இருக்கு. இது வரைக்கும் நான் கூட அது உள்ளே வந்தவங்கள என்ன பேருன்னு கேட்டது கிடையாது. என்ன ஊருன்னு கேட்க மாட்டேன். எங்கள் நண்பருக்கு வந்து சாமி அவர் பேர் என்னான்னு கேட்பாங்க. என்ன கேட்டு சொல்கிறேன்னா அவனுங்களுக்கு சிரிப்பு வந்துடும், என்ன இவ்வளோ பொறுப்பாகிறார சாமி அப்படின்னு. அப்புறம் காலம் போகப்போ எல்லாருக்கும் அது புரிஞ்சு போச்சு, இந்த சாமியார் இப்படி தான், எதையும் விசாரிக்க மாட்டார். இவனுங்க எங்கள் நண்பருங்க, இந்த சாமியார் வந்த மாட்டேன், கட்ட மாட்டான், போன மாட்டேன், தேட மாட்டான் அப்படின்னுவாங்க, திட்டுவாங்க. ஏன்னா உள்ளகிறவர் உண்மையிலே யார் வந்தாலும் அவர் விசாரிச்சுடுவார் நண்பா. எவ்வளோ பெரிய ஆள் வந்தாலும் விசாரிச்சுடுவார், எவ்வளோ பெரிய ஆள் வந்தாலும் ஒரு படி தூக்கி விட்டுடுவார். அருள் வேணும்னாலும் கொடுத்துருவார், பொருள் வேணும்னாலும் கொடுத்துருவார். யாரையும் வெறுங்கையும் அனுப்ப மாட்டார். பூண்டி மகான் பெரிய விஷயந்தான் வருது. டெய்லி புதுசாக யாருன்னா ஒருத்தர் பிரச்சனைன்னு வருவாங்க, அது நாங்கள் விசித்திரமாக பார்ப்போம். என்னடா இன்றைக்கி ஆள் வரலையான்னு பார்த்தா கரெக்டாக வந்துடுவாங்க கொஞ்ச நேரம் கழிச்சு. அதாவது நீங்கள் சாமியோட இருந்த காலத்தில் நடந்தது. அப்போ நீங்கள் சின்ன பையன் எனக்கு அவ்வளோ வயசு இருக்குமா அப்போ? அன்னைக்கு எனக்கு 19-20 வயசு தான். இல்லை 7 வருட காலம்னா ஒரு 27 வயசு வரைக்கும். ஆமாம், 26 வயசு வரைக்கும் அவர் கூட இருக்கிறான் 19லேருந்து. அப்படின்னா அதிசயமாக இருக்கும். ஒரு கேஸும் அவர் அட்டன் பண்ணும்போது விசித்திரமாக இருக்கணும். ஒரு கேஸ் அட்டன் பண்ணும்போது அவங்ககிட்ட எந்த பொருளாதார சூழ்நிலை இல்லைனாலும் சொந்தக்கார மாதிரி அவங்களுக்கு இவரே செலவு பண்ணி நல்லாக்குவார். இவருக்கு பொருளாதாரம் யார்? அன்பர்கள், பக்தருங்க தான். ஏற்கனவே நல்லா ஆனாங்க பாரு, அவங்க கொடுக்குற காணிக்கு தான். அதெல்லாம் கூட அவர் கையில் பெருசாக ஆக மாட்டார். அந்த பூண்டி மகான் பாத்தில் வைங்கன்னுவார். அந்த கைவன் தான் அவங்க பாரதெல்லாம் தாங்க முடியாதுனால முடியாது, நீங்கள் எதுமா அங்கே வைங்கன்னுவார். இவர் காலில் யாருன்னா விழுந்து கும்பிட்டு அங்கே தலைக்கு மேலே போர்டு போட்டு வச்சுருப்பார், இங்கே இருக்கும் சாதுவின் காலில் யாரும் விழுந்து வணங்கக்கூடாது அப்படின்னு. எங்கே சாமி வணங்குறதுன்னு கேட்டால் அந்த கிழவனை போய் கும்பிட்டுங்க அப்படின்வாங்க. அப்படி மக்கள் தொட்டு தொட்டு பாதத்தை உள்ளுகிற பாதம் அழிஞ்சு தான் நாங்கள் கண்ணால் பார்த்தோம். இது ஒரு மிராக்கள், நேரில் பார்த்தா தெரியும் நண்பா. அவரோட ஃபோட்டோ ஏற்கனவே வரைஞ்சிருக்காங்க. பாதம் வரைக்கும் மனுஷாளுங்க சத்தியத்தோட தொட்டு தொட்டு உண்மையாக பக்தியாக தொட்டு தொட்டு உள்ளுக்கிற பாதம் தேஞ்சு போச்சு. மனுஷாளுங்க எப்படி பனியன் போட்டுக்கினா கோடு வீழ்ந்தது மனுஷன் உடம்புலையே, அதே மாதிரியே வீழ்ந்துச்சு அதில். அப்புறம் நாங்கள் போயிட்டு ரிட்டாந்து கண்ணாடியை பிரித்து என்னடா இப்படி தேஞ்சு போயிது, காலு காணாத மாதிரி இருக்குது அப்படின்னு திரும்பி நாங்கள் மறு பெயிண்ட் பண்ணோம் அந்த பாதத்துக்கு வரைக்கும். அது இப்போ பார்த்தா கூட இருக்கும் அந்த ஃபோட்டோவில். அது மாதிரி அது வந்து ஒரு சத்தியம். அந்த இடமே சத்தியத்துக்கு பேர் போன இடம். டெய்லி ஏன்னா ஒரு கேஸ் வரும், அங்கே இருக்கிறவங்க டெய்லாம் எவ்வளோ பெரிய பிரச்சனை நல்லா தான் ஆகிற, ஆனால் கோயில் ஒன்றும் வளர்ந்த படம் இல்லைன்னு கேட்பாங்க. அதுக்கு சொல்லுவார், என்னடா பண்ணுறது, பஸ் பேருக்கு வழி இல்லாத நேரத்தில் தான் இந்த கோயிலுக்கு வரானுங்க, நல்லா இருக்கும்போது வரமாட்டேறானுங்க அப்படின்வார். அப்புறம் அவரே அந்த கேஸுக்கு செலவு பண்ணி அவங்களுக்கு போகும்போது இதே மாதிரியே மளிகை சாமான்லாம் அழுந்து கொடுப்பார். இப்போ எப்படி நீங்கள் அவங்கள போட்டுங்க அதெல்லாம் தான் பண்ணுறீங்க, அதே மாதிரி அங்கே வேலை செய்கிறவங்கள இவனுக்கு இப்போ அரிசி மூட்டை பருப்பு மூட்டை இதெல்லாம் இருக்கும், இத்தனி படி போட்டு அனுப்புமா அவனுக்கு அப்படின்வார். அப்புறம் அவரே பஸ் பேருக்கு துட்டு கொடுத்து அனுப்புவார். இப்படி தான் நான் எங்கே அப்படி ஆகுதுன்னு கேட்பார் எங்களை. ஆனால் எல்லாருக்கிட்டேயும் உண்மையாக பழகுவார், தாயாக பிள்ளையாக பழகுவார், அஜானுபவனாக இருப்பார். அவர் குரலுக்கு எல்லோரும் பயப்படுவாங்க. அந்த குரலுக்கு பயப்படாத ஒரு ஆள் நான் ஒரு ஆள் தான் நண்பா. என்னை திட்டுவார், ஏண்டா எம்மா திட்டினாலும் ஒரு கெட்ட வார்த்தையை பயன்படுத்தி அந்தமாரி சிரிச்சிங்க நிற்கிறியாடான்னுவார். உங்களை மாதிரிம்மா அங்கே சமையல் கட்டில் வேலை செய்கிறவங்க அவர் போமாக்குறான்னு தெரிஞ்சுக்கினா, டே நீ எதுவுமே கொடுறா, நாங்கள் எதுவுமே கொடுக்க மாட்டோம் டீன்னுவாங்க. நான் எதுவுமே கொடுப்பேன், இருந்தாலும் திட்டுவார். எனக்கு சிரிப்பு வந்துடும், வா நீ திட்டல அதனால் அது கஷ்டப்படணும், திட்டினா தான் எனக்கு சிரிப்பு வச்சா தான் திட்டு வாடுவேன். ரொம்ப அது மாதிரி ஆம்பளை முன்னாடி மாதிரி ஆகிட்டு பிறகு என்ன பண்ணுறது, அவர் திட்டினா எனக்கு சிரிப்பு வரும். கொஞ்சம் ரொம்ப பாசம் என் மேலே. அவர் சாப்பிட்ற தட்டு நான் வந்துட்டேன்னா என்கிட்ட கொடுத்துருவார், உட்காந்து சாப்பிட்டு நீ உட்காந்து சாப்பிட்ற அந்த தட்டுல. ஆனால் அவர் உண்மையை தெய்வத்தோட சம்மந்தம் நிறைய உண்டு நண்பா. அவர் என்கிட்ட சொன்னது, ஒரு சில தீராத நோய் இருக்குதுங்க இல்லையா, அவர் வைத்தியம் தானே. அவர் சொல்லுவார், பழனிமலை முருகர் எத்தனை வந்து வச்சுட்டு வர்றா, அதை எடுத்து கொடுத்தோன்னா நல்லா இடம்டா அப்படின்னு. ஏன்னா அவர் வணங்குந்து தண்டாயுதபாணி சிலையை வச்சு வணங்கியிருந்தார். கடைசி காலத்தில் தான்
ஒரு கோயிலுக்கு எடுத்து குத்துட்டார் அந்த சிலையை. தண்டாயுதபாணிக்கு தான் காலகாலமாக பூஜை நடந்துச்சு. இப்போ அதே இடத்துல தான் நம்ம பூண்டி மகானை வைக்கணும்னு இப்போ ஐடியா பண்ணிக்கிறோம். தண்டாயுதபாணி சிலையை வச்சு வணங்கினார் பாருங்க, அந்த மார்க் இப்போவும் இருக்குது. அந்த இடத்துல தான் இப்போ பூண்டி மகானை வச்சு வணங்கணும்னு ஐடியா பண்ணிக்கிட்டு இருக்கோம். அது மாதிரி அம்மனை பிரார்த்தனை பண்ணுவார், காமாட்சி அம்மனை. அந்த அம்மாவுக்குன்னு ஒரு மந்திரம் அவர் வச்சுங்கிறார் இல்லைங்களா, அந்த மந்திரத்தை சொல்லி பிரார்த்தனை பண்ணி ஒரு சொம்பில் தண்ணி கொடுத்தா ஒருத்தரோட ஆரோக்கியம் மேம்படும். பெரும்போது எங்கேயும் போய் முடியாது தான் வரும். அதான் அவர் சொல்லுவார், எல்லா இடமும் சுற்றிட்டு பஸ் பேருக்க வெயில் நேரத்தில் தான் அங்கே வரான், நான் எங்கே அவங்கள்ட்ட துட்டு கேட்கறது அப்படின்னு. அவருடைய மறைகிற காலகட்டத்தின் பொழுதெல்லாம் இது என்ன ஒரு முக்கியமான சூட்சமங்கள் உங்களிடம் ஏதாவது பகிர்ந்தது அது மாதிரி ஏதாவது? இல்லைன்னு 10 நாளாக நான் அவர் கூடவே தான் இருந்தேன். அமைதியாக இருந்துட்டார். 2 நாளாக சாப்பிடல, கடைசி 2 நாள் எதனா ஆகாரம் கொடுத்தா வனாடா அப்படின்ட்டார். எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் வாழ்க்கையில் அதிசயம் செஞ்சுக்கிறார் நண்பா. ஒரு ஒரு குடும்பத்தில் பெண் குழந்தை பிறந்தா அவங்களுக்கு ஆகாது. அந்த குடும்பத்தில் பெண் குழந்தை பிறந்தா சீராக இருக்க முடியாது. அவங்க குடும்பத்தில் இருக்கிறவங்க அவர்கிட்ட பழகிறாங்க. ஒரே பெண் குழந்தை கூட அவங்களுக்கு பரவாயில்ல, மொத்தமே அவங்க குழந்தை. அதுமாதிரி அதேமாதிரி வாலாஜாவில் இன்றைக்கி கூட ஒரு பெரிய மிராக்கலானவங்க அவங்க வீட்டில் அவர் தங்கியிருக்கிறார். அவங்க குடும்பத்தில் ஒரு தொடர் தோஷம் நண்பா. முதல்ல இப்போ ஒரு கல்யாணம் ஆகுது, குழந்தை பிறக்கும், ஒரு வாரிசு வந்துட்டா பெண் குழந்தை வாரிசு ஆகாது, ஆண் குழந்தை தானே வாரிசு ஆவான். ஒரு ஆண் குழந்தை அந்த வீட்டை பிறந்துட்டா அப்பா தவறிடுவார். இது காலகாலமாக நடந்துங்க. தொடர்ந்து அந்த வீட்டுக்கு பொண்ணே கொடுக்க மாட்டாங்க, ஏமாற்றி தான் பொண்ணு கட்டியாரணும், செல்வாக்கியா அத்தியாத்தை காட்டி. அப்போ பூண்டி மகான் தென்னையில் இருக்கிறாரு. நம்ம சாமி கோயிலுக்கு அவங்களுக்கு பழக்கம் ஏற்படுது. புலத்தேசி ஆனால் எல்லாரும் சந்தோஷமாக தானே இருப்பாங்க. இவங்க அழுகுறாங்க, என்னம்மா அழுகுறீங்க அப்படின்னு கேட்கும்போது, இது மாதிரி எங்கள் குடும்பத்தில் ஒரு பெரிய தொடர் தோஷங்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு நம்ம சாமிக்கிட்ட போனால் எல்லாத்தையும் பார்த்துருவாரு அப்படின்னா, இங்கேருந்து அவங்கள வாலாஜால் கலசை பார்த்துக்கிட்டுன்னு போகிறாரு. யார் போனாலும் அவர்கிட்ட லைனில் தான் வருவாங்க. நம்ம குருவே கூட லைனில் தான் வருவார். அந்த விதி முறையை மீற மாட்டாங்க. லைனில் வரும்போது அந்த புள்ளத்தாச்சிக்கு விபூதி விட்டு, நான் மாற்றிட்டேன் நீ போமா அப்படின்னாரான் பூண்டி மகான். இவங்க எந்த குறையும் சொல்ல, அந்த பிரச்சனை நான் மாற்றிட்டேன் நீ போமா. அடுத்து பார்த்தா அவங்களுக்கு ஆம்பளை குழந்தை பிறகுது போய் பொம்பளை குழந்தை தான் பிறகுது. இந்த மாற்றிட்டேன்னு சொன்ன பிறகு அந்த தோஷமே மாறிடுது. அதுக்கடுத்து அந்த மாதிரி அவங்க வீட்டில் இருக்கிறவங்களுக்கு அந்த கஷ்டங்க நடக்கலை. அதெல்லாம் ஒரு அதிசயம் தான். தீராத பிரச்சனையை தீர்த்துருவாங்க. பூண்டி மகானோட அதிசயம் என்னென்னா, எங்கேயும் போய் தீராத அவர் தீர்த்து கொடுப்பார். இதுதான் ஒரு பெரிய மிராக்கள் தான். அவர் அன்பா திட்டுவார், அடிப்பார். அதில் ஒரு பெரிய மிராக்கள் நான் தெரியுமா, எல்லாருமே அவரை பார்த்தா சிங்கம் புளியை பார்க்குற மாதிரி எட்ட நிற்பாங்க. நான் பூனைக்குட்டி மாதிரி விளையாடலாம். பெரிய விழா நடந்தால் கூட நான் போயிட்டு வரம்பானும் போது எனக்கு ஒரு ஆளுக்கு வரைக்கும் ஷேக்கன் கொடுப்பார். மூளையார போயிட்டு வா அப்படின்வார். ஜாதி மூளையார அதை அவர் சொல்லுவார். நான் நெசவுத்தொழிலுக்கு தானே போகிறேன், அதனால் சொல்லி அனுப்புவார், மூளையார போயிட்டு வா அப்படின்னு. அப்போ 5 ரூபா கொடுப்பார் நண்பா எனக்கு. ஆனால் பஸ் பேர் 3.5, 1.5 ரூபா நம்ம எக்ஸ்ட்ரா எடுத்து போடுறோமே. நம்ம வேகமாக போய் கடையில் சில்லறை மாற்றியாந்து 1.5 ரூபா வச்சுட்டு 3.5 தான் எடுத்துன்னு போவேன். அதுக்கே அவர் என்ன திட்டுவார், பாய் தெரியாத பிள்ளையாக்கரடா நீ அப்படின்வார். அப்போதுலேருந்து எனக்கு இந்த சிக்கனம் ஒட்டிக்கிச்சு. சிக்கனம் எளிமை என்ன பண்ணுறது. சாமி அருளான சுவாமி உங்களுக்கு கனவுல நிறைய பூண்டி மகன் தம்மா வராரு. இதான் உங்கள் வீட்டுக்கார் கூட வந்துட்டார். ஆனால் பூண்டி மகன் கனவு வரும்போது அந்த சிலை மண்சால் மாதிரி அசைஞ்சு ஆடி பேசுது பலமுறை. அது மாதிரி ஒரு முறை எனக்கு சொன்னார், உனக்கு கொடுக்க வேண்டியது குத்தாச்சு, நீ தாண்டா திறந்து பார்த்துக்கணும் அப்படின்னு. சரிப்பா. அதேமாரி நண்பா என்னோடய அந்த சுற்று வட்டாரம், நான் ஒரு வருஷம் அனுமன் தாஸ் சொன்னார், யாத்திரை மாதிரி எல்லா இடமும் போட அப்படின்னாரு. அப்படி யாத்திரை மாதிரி எல்லா இடமும் போகும்போது எங்கே இருக்கிற உன்ன மாதிரி பெரியவங்களும் கடைசியாக சொல்கிறாங்க, உன் மேலே நாங்கள் கை வைக்க முடியலப்பா. இருட்ட நண்பா அவங்க சொல்கிறது. இந்த மாதிரி நான் நிறைய பேர் பார்த்துருக்கோமா. அவங்க என்னன்றாங்க, உனக்கு உரிய ஆள் உங்கள் மகான் தம்பா, அவர் தம்பா உன் மேலே கை வைக்கணும், நாங்களாம் எதுவும் செட் ஆகலை, நீ எங்களை ஏதோ கேட்குறாங்கன்னா எதுவும் இல்லைப்பா, அவர் தான் உங்கள் மேலே கை வைக்கணும் அப்படின்னு நிறைய பேர் சொல்லிக்கிறேன். அதேமாதிரி இந்த உலகத்தில் அந்த ஒரு பேரை தவிர வேறு எதுக்கும் நான் பெருசாக விருப்பப்பட மாட்டேன். ஆனால் எல்லாத்தையும் மதிப்பேன்.
இந்த சின்னதாக ரோட்டு மேலே உக்காந்துன்னு குறி சொல்கிறாங்க இப்போ அங்கே எங்கள் நண்பருங்க சாமி நீ பார்த்துக்க அப்படின்னா பக்கா இதை பார்த்துக்கிறேன் அவங்களுக்கு எதனா காணிக்கு விட்றா ஏன்னா அவங்களுக்கும் ₹1 வரணும் இல்லையா சரி சொல்லுமா அப்படின்னுவேன். எல்லாத்தையும் மதிப்பு நண்பன் ஏன்னா கடவுள் தான் எல்லா கலையும் வெளியே விட்டார். எந்த கலையானா இருக்கட்டும் என் கணிதமாகட்டும் எதுவானா இருக்கட்டும் அவர் இசைவு இல்லாமல் மனுஷங்கிட்ட அது வந்து சேரதில்லை. அதனால் ஒரு கலையை நம்ம அவமதிச்சோம்னா அவர் அவமதிச்ச மாதிரி ஆகிடும். அதனால் எல்லாத்துக்கும் நான் கட்டுப்படுவேன். எனக்கு அவருன்னு ஆகிட்ட பிறகு நான் எல்லாத்தையும் கட்டுப்பட வேண்டியது தான். இவங்ககிட்டலாம் சொல்லுவேன் டே நான் கோட்டீஸ்வரட்டு புள்ளடா அவங்களுக்கு தெரியாதுடான்னுவேன். எங்கள் அப்பா கோட்டீஸ்வரன் ஒரு நொடியில் இரும்பை தங்கமாகறான்னா அது எவ்வளோ பெரிய விஷயம். ஒரு நொடி தான் அவர் அன்றைக்கி பயன்படுத்துது. ஒரு அம்மா நகை தொலைச்சிடுதே வயசானவங்க அழுகுது நீ போம்மா அங்கே காலங்கள்லேருந்து இரும்பு எத்தான் பண்ணுறாங்க அது எத்தான் கொடுக்குது ஒரு நொடி வாங்கி அப்படி கொடுக்குறாரு தங்கம்மாயிட்டே அவ்வளோ பெரிய ஆளுக்கு புள்ள பாண்டானே நான் கோட்டீஸ்வரம்பான்னு சொல்லுவேன்.